எல்லாருக்கும் வணக்கம். நம்மளோட உணர்ச்சிகளுக்கும் உடம்புக்கும் நடுவுல ஒரு ரகசிய மொழி இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? அந்த மொழிய கத்துக்கிட்டு மன அழுத்தத்தை குறைச்சு நம்ம முழு ஆற்றலையும் எப்படி வெளிக்கொண்டு வரலான்னு இந்த பகுதியில நம்ம சேர்ந்து பார்க்க போறோம். இது வெறும் மனச மாத்திர பயணம் இல்லைங்க, உங்க வாழ்க்கையே மாத்தப் போற ஒரு பயணம். இந்த கேள்வியை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். ஒரே கவலை, ஒரே பயம், இல்லனா ஒரே மாதிரியான சோகம். ஒரு மியூசிக் பிளேயர்ல ஒரே பாட்டு திரும்ப திரும்ப ஓடுற மாதிரி உங்க மனசுக்குள்ளேயும் ஒரே உணர்ச்சி ஓடிக்கிட்டே இருக்கா? ஒரு கண்ணுக்கு தெரியாத வட்டத்துக்குள்ள மாட்டிக்கிட்ட மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்களா? சரி, இதுக்கு காரணம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? நம்ம மனசு தானே நாம பொதுவா நினைப்போம். ஆனா ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த தொடர்ச்சியான உணர்ச்சிகளுக்கான காரணம் உங்க எண்ணங்கள்ல மட்டும் இல்லாம உங்க உடம்புல ஓடுற ஆற்றல்ல இருக்கலாம். ஆமா, நாம பார்க்க முடியாத ஆனா உணரக்கூடிய ஒரு எனர்ஜி ஃபீல்டுல தான் அசல் காரணமே ஒளிஞ்சிருக்கு. அப்போ ஆற்றல் ரீதியா சிக்கிக் கொள்வதுனா என்ன அர்த்தம்? அது எப்படி நடக்குது? வாங்க அத பத்தி முதல்ல விரிவா பார்க்கலாம். நம்மளோட உணர்ச்சிகள் வெறும் எண்ணங்கள் மட்டும் இல்ல. அதுக்கு ஒரு சக்தி இருக்கு, ஒரு வைப்ரேஷன் இருக்கு. இது ஒரு பைப்ல போற தண்ணி மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. நாம கோபம், துக்கம், பயம் மாதிரியான உணர்ச்சிகளை முழுமையா அனுபவிச்சு வெளியேத்தாதப்போ அந்த ஆற்றல் அங்கேயே தேங்கி நின்னுடும். ஒரு பைப்ல அடைப்பு ஏற்படுற மாதிரி நம்ம உடம்போட ஆற்றல் ஓட்டத்துல அது தடைகளை உருவாக்குது. சரி, இந்த ஆற்றல் தடைகளை எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? அதை விட முக்கியமா எப்படி சரி பண்றது? அதுக்கு தாங்க நம்ம உடம்புலயே ஒரு எனர்ஜி மேப் இருக்கு. அதை புரிஞ்சுக்க ரெண்டு முக்கியமான கருவிகளை பத்தி இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். முதல்ல சக்கரங்கள். இத பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா இது நம்ம உடம்போட எனர்ஜி பவர் ஸ்டேஷன்ஸ் மாதிரி. நம்ம முதுகு தண்டு வழியா 7 முக்கியமான மையங்கள் இருக்கு. ஒவ்வொன்றும் நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு அம்சத்தை கட்டுப்படுத்துது. உதாரணமா, உங்க வயிற்று பகுதியில் இருக்கிற ஒரு சக்கரம் உங்க தன்னம்பிக்கையோட தொடர்புடையது. அதே சமயம் உங்க நெஞ்சு பகுதியில் இருக்கிற சக்கரம் அன்பு, கருணை மாதிரியான உணர்வுகளோட கனெக்ட் ஆயிருக்கு. அடுத்து EFT, அதாவது தட்டுதல். இது ஒரு மேஜிக் மாதிரி வேலை செய்யற ஒரு சூப்பரான டெக்னிக். இது நவீன உளவியலையும் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய அக்குப்ரெஷர் மருத்துவத்தையும் ஒன்னு சேர்க்குது. நம்ம உடம்புல சில குறிப்பிட்ட புள்ளிகளை நம்ம தட்டுறது மூலியமா வருஷக்கணக்கா தேங்கி நின்ன உணர்ச்சிகளை கூட சுலபமா வெளியேற்ற முடியும். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். இதுக்கும் சாதாரணமா நம்ம மனநல ஆலோசகர்கிட்ட பேசுறதுக்கும் என்ன வித்தியாசம்? பெரிய வித்தியாசம் இருக்கு. பேச்சு சிகிச்சை ஏன் இந்த உணர்ச்சி வருதுன்னு மனசளவுல ஆராயும். ஆனா EFT தட்டுதல் அப்படி இல்ல. அது ஏன்னு ரொம்ப ஆழமா கேட்காது. அந்த உணர்ச்சியோட ஆற்றலை நேரடியா உடம்புல இருந்து வெளியேற்றும். இது மனசோட போராடாம உடலோட சேர்ந்து வேலை செய்யுது. இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். நீங்க ஒரு கவலையான விஷயத்தை நினைச்சுக்கிட்டு உங்க உடம்புல சில புள்ளிகளை தட்டும்போது உங்க மூளையில இருக்கிற ஒரு அலாரம் சிஸ்டம் மாதிரி செயல்படுற அமிக்டாலாவுக்கு பயப்பட ஒண்ணுமில்ல, எல்லாம் ஓகேன்னு ஒரு சிக்னல் போகுது. இதனால உங்க மன அழுத்தம் குறைஞ்சு உங்க முழு சிஸ்டமும் அப்படியே ரீசெட் ஆகிடுது. சரி, இவ்ளோ நேரம் தியரி பேசிட்டோம். இப்ப வாங்க பிராக்டிக்கலா இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு சக்கரத்தையும் ஒவ்வொரு உணர்ச்சியோட எப்படி இணைச்சு சரி பண்றதுன்னு கத்துக்கலாம் வாங்க. இப்போ இந்த அட்டவணையை கொஞ்சம் பாருங்க. இது நம்ம உணர்ச்சிகளுக்கும் சக்கரங்களுக்கும் உள்ள தொடர்பை ரொம்ப தெளிவா காட்டுது. உதாரணத்துக்கு, பண விஷயத்துல உங்களுக்கு ஒரு பாதுகாப்பின்மை இருந்தா அது உங்க முதுகுத்தண்டின் அடிப்பகுதியில் இருக்கிற மூலாதார சக்கரத்துல ஒரு தடையை ஏற்படுத்தலாம். அதே போல ஒரு உறவுல சிக்கல் இருந்தா உங்க இதய சக்கரம் பாதிக்கப்படலாம். இப்படி ஒவ்வொரு உணர்ச்சிக்கும் நம்ம உடம்புல ஒரு இடம் இருக்கு. வாங்க இப்ப நாம சேர்ந்து ஒரு சின்ன டெமோ பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு பாதுகாப்பற்ற உணர்வு இருந்தா உங்க மூலாதார சக்கரத்தை சமநிலைப்படுத்தலாம். முதல்ல உங்க உச்சந்தலையில மெதுவா தட்டிக்கிட்டே சொல்லுங்க, இந்த பாதுகாப்பற்ற உணர்வை நான் முழுசா வெளியேற்றுகிறேன். அப்புறம் புருவ மத்தியில தட்டி, இந்த பயத்தை நான் விடுகிறேன். இப்படி ஒவ்வொரு புள்ளியில தட்டி பழைய உணர்வை வெளியேற்றிட்டு கடைசியா நான் பாதுகாப்பாகவும் தைரியமாகவும் இருக்கிறேன்னு ஒரு புது நேர்மறை உணர்வை உங்களுக்குள்ள உருவாக்கலாம். சூப்பர்! இப்போ இந்த சக்தி வாய்ந்த டெக்னிக்க ஒரு நாள் மட்டும் செஞ்சா போதுமா? இல்லவே இல்ல. இத எப்படி நம்ம டெய்லி லைஃபோட ஒரு பகுதியா மாத்திக்கிறதுன்னு பார்க்கலாம். அப்போதான் இதோட முழு பலனும் நமக்கு கிடைக்கும். இங்கேதான் ஒரு முக்கியமான மாற்றம் நடக்குது. இது எப்படின்னா, தலைவலி வந்த பிறகு மாத்திரை போடுறதுக்கும் தலைவலியே வராம ஆரோக்கியமா வாழ்றதுக்கும் இருக்கிற வித்தியாசம் மாதிரிதான். மன அழுத்தம் வந்த பிறகு அதை சமாளிக்கிறத விட தினமும் சில நிமிடங்கள் ஒதுக்கி நம்ம ஆற்றல் நிலைய சமநிலையில வச்சுக்கிறது தான் புத்திசாலித்தனம். இதுதான் ப்ரோஆக்டிவ் அப்ரோச். அடடா, இதுக்கெல்லாம் நேரம் ஏதுன்னு நினைக்காதீங்க. ரொம்ப சிம்பிள். காலையில எழுந்ததும் இன்னைக்கு நாள் நல்லா இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டே ஒரு நிமிஷம் தட்டலாம். திடீர்னு டென்ஷன் ஆனா உடனே ஒரு நிமிஷம் தட்டி ரிலாக்ஸ் ஆகலாம். ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி அன்னைக்கு நடந்த எல்லா கவலைகளையும் தட்டி வெளியேற்றிட்டு நிம்மதியா தூங்கலாம். போக போக உங்க உடம்பே உங்களுக்கு சொல்லும் எப்ப தட்டணும்னு. அதை மட்டும் கவனிங்க போதும். சரி, நாம இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்யறதால நம்ம வாழ்க்கையில என்ன மாதிரியான ஒரு ஆழமான மாற்றம் வரும்னு பார்க்கலாம். இத அனுபவிச்ச ஒருத்தர் சொன்னதை கேளுங்க. இது எவ்ளோ பவர்ஃபுல்னு பாருங்க.
வருஷக்கணக்கா உங்க தோள் மேல இருந்த ஒரு பெரிய பாரம் திடீர்னு இறங்கினா எப்படி இருக்கும்? தட்டுதல் பயிற்சி செய்யும்போது நீங்க கவலைய பத்தி யோசிக்க மாட்டீங்க. அந்த கவலைங்கிற ஆற்றல் உங்க உடம்ப விட்டு வெளியேறதையே நேரடியா உணர்வீங்க. இது வெறும் மனரீதியான மாற்றம் இல்ல, ஒரு முழுமையான விடுதலை. ஆஹா, இந்த உரையாடல நான் ஒரு கேள்வியோட முடிக்க ஆசைப்படுறேன். உங்களுக்கான கேள்வி இதுதான். இன்னைக்கு எந்த பழைய உணர்ச்சி சுமைய கீழே இறக்கி வச்சுட்டு உங்க ஆற்றலை ஒரு புதிய நல்லிணக்கத்துக்கு கொண்டு வர தயாரா இருக்கீங்க? முடிவு உங்க கையில. உங்க பயணம் இப்ப தொடங்குகிறது.